சேமரோபியல்ற சிஸ்டம்ஸ் போய் காணுங்க அனின் சிஸ்டம்ஸ் வந்து 5. எத்தனை சிஸ்டம்ஸ் எழுதி 5 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சனாலும் ஓகே. முறை ஒரு முறை வந்து ஒரு சிஸ்டம்ஸ் ஒன்று எழுதிது, 5 முறைகள் எழுதிது கொண்டு தரவுகளை சரிதானே ஒழுங்கமைத்தல். என்ன செய்யறது? தரவுகள் என்ன செய்யற? ஒழுங்கமைத்தல். 2வது தரவுகளை அட்டவணைப்படுத்தல். என்ன செய்யற? அட்டவணைப்படுத்தல். 3 தரவு பகுப்பாய்வு. 4 வரைபடமாக முன்வைத்தல். லாஸ்ட் ஒன் முடிவு காணுதல். ரைட். சேமரோபியல் எத்தனை படிமுறைகள் गाइस? எத்தனை படிமுறைகள்? 1 தரவுகளை ஒழுங்கமைத்தல், தரவுகளை அட்டவணைப்படுத்தல், தரவுகளை பகுப்பாய்வு செய்தல், அடுத்ததுனா வரைபடம் முன்வைத்தல், அடுத்தது முடிவு காணுதல். இப்ப இந்த தரவு ஒழுங்கமைத்தல் இல்லையா, இதுக்குள்ள நீங்க ஏறு வரிசைப்படுத்துறது, இறங்கு வரிசைப்படுத்துறது எல்லாம் படிப்பீங்க. தரவுகள் அட்டவணைப்படுத்துறது இல்லையா, அதுக்குள்ள நீங்க இழை வரையம், திரள் மீடிரன் மலை, சதவீத திரள் மீடிரன் மலை என்று சொல்லி ஒரு செட்டப் ஒன்று படிப்பீங்க. சரியா? அதுக்கு பிறகு அட்டவணைப்படுத்துறதுக்குள்ள இன்னொரு செட்டப் ஒன்று வரும் உங்களுக்கு. அட்டவணைப்படுத்த சில எடுக்கிறனாலும் ஓகே. நீங்க சரியா பிரிக்கை வரைபடமும் விலகல் வரைபடமும். சரியா? அப்ப இதுல உங்களுக்கு அட்டவணைப்படுத்துறதுல மேல ஒரு 3 பேர், கீழே ஒரு 2 பேர் தானே வராங்க. நான் உங்களுக்கு எழுதி போடுறதுனால இவரோட கனெக்ட் ஆகிற ஒரு பகுப்பாய்வு நடக்கும், இவரோட கனெக்ட் ஆகிற ஒரு பகுப்பாய்வு நடக்கும். அந்த பகுப்பாய்வை தான் நாங்கள் 2 விதமா பார்ப்போம். ஒன்று வந்து பிரிக்கை அளவீடுகள், இன்னொன்று வந்து மத்திய போக்கால வீடுகள். ஆகாரம் இடையம் இடையில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்கள். சரி, அதே மாதிரி காலனை வீச்சு, இடைக்காலனை வீச்சு, சராசரி விலகல், நியம விலகல் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது ஒரு செட்டப். சரியா? அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா நீங்க அட்டவணை படத்தை ஒழுங்கா ஒரு அனாலிசிஸ் எடுத்ததுக்கு பிறகு தான் என்ன செய்யலும் வரைபடமா முன் வச்சதுக்கு பிறகு தான் நீங்க என்ன செய்யலும் முடிவு காணலும். சரியோ? இதே ஓர்டருக்கு தான் உங்களுக்கு கேள்வி வரும். இதே ஓர்டருக்கு தான் உங்களுக்கு என்னது கேள்வி வரும். அண்டர்ஸ்டாண்ட்? இதே ஃபார்மேட்டுக்கு தான் கேள்வி வரும். விளங்கிட்டா? நீங்க டவுட்னு சொல்லிச்சுன்னா பாருங்க, உங்களோட கடைசி கேள்வி மேலே உங்களால் வரையப்பட்ட வரைபடத்தில் இனங்காணத்தக்க முனைப்பான பண்புகள் 4 பெயரிடுக. இல்லாட்டி சுருக்கமாக இலக்கணம் கேட்டுப்பான். நீங்க எந்த வரைபடத்தாலும் சரி. அப்படி இருச்சா கேள்வி கட்டாயம் அறிஞ்சும். ஒவ்வொரு கிராஃப் கேள்வியிலும் அறிஞ்சும். அது அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கிட்டா சொன்னது? எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போமா ரஹீசா? எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். டேக் யூர் பாஸ் பேப்பர் 2018. நில்லுங்க வரேன். 2018 சரி 2018 எடுங்க. அதுல விலகல் வரைபடம் உங்களுக்கு கேள்வியா போட்டிருப்பாங்க. எடுங்க ரஹீசா, எடுங்க. எடுத்தாச்சா? கடைசாத கேள்வி வாசுங்க. 4th one. மேலேயுள்ள தரவுகளை பயன்படுத்தி மீடியன் பரம்பல் அட்டவணை ஒன்றினை தயாரிக்குக. வகுப்புகள் எண்ணிக்கை 5ஆக மட்டுப்படுத்தப்பட்டு. அந்த கேள்வி இல்ல, லாஸ்ட் கேள்வி வாசுங்க. அதுல உள்ள கடைசாத கேள்வி இதுதான் சார் கடைசாத கேள்வி. ஐ எம் ஆஸ்கிங் 1 2 3 மாசத்துல நீங்க 4வது கேள்வி மட்டும் வாசுங்க. ஓகே சார். மேலே 2 மற்றும் 3 மேற்கொண்ட செயல்முறைகளின் அடிப்படையில் 2015 பெரும்போக பருவத்தில் இலங்கை மட்டங்களில் சராசரி நெல் விளைச்சலின் பிரதான பண்புகள் 2 சுருக்கமாக விவரிக்குக. அங்க பிரதான பண்புகள் சொல்லி கேட்கறது என்னது? நீங்க வரைஞ்சிங்களே வரைபோ, அதை வச்சு எழுதுற விளக்கங்கள். சரியோ? கிளியரா விளங்கிட்டா? முதலாவது விலங்கோனும் என்ன ஃபார்மேட் கேள்வி எடுப்பான்னு சொல்லி விலகல் வரைபடம் சொல்லி தாரான் என்றால் அவனுக்கு ஒரு தரவு தருவான். தரவுகளுக்கு ஒழுங்குபடுத்த தெரியும், அதுக்கு அட்டவணைப்படுத்த தெரியும். அட்டவணைப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க இடை சரிதான சராசரி விலகல் நியம விலகல் அது இதெல்லாம் கண்டதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் வரைபடம் நீங்க வரையலாம். வரைஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் முடிவு காணலும். இல்லாட்டி கஷ்டம். இதே ஃபார்மேட்ல அவங்களுக்கு கொஸ்டின் வருவாங்க. இது யாரும் சொல்லிதானா அவங்களுக்கு? இது யாரும் சொல்லிதந்தா?
Fine. இப்ப பாருங்க எத்தனை குடும்பம் இருக்குன்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா முஸ்லிமோலை? ஃபர்ஸ்ட் முதலாவது குடும்பம் அட்டவணைப்படுத்துறது இல்ல. சரியா? 1 ஒரு செட்டப் வரப்போகுது. முதலாவது இளைவரையம். முதலாவது என்ன? இளைவரையம். இளைவரையமும் மீடிரன் பல்கோணி. இளைவரையம் கமா மீடிரன் பல்கோணி. அண்டர்ஸ்டாண்ட்? மீடிரன் பல்கோணி. கீழே எழுத விளங்குது இல்லைனா? இல்ல நான் இடம் போதாம ஒரு இப்ப இது ஓகேவா மோளே? ஓ சார் விளங்குது. இங்க எழுதுனா இளைவரையம் மீடிரன் பல்கோணி. சரியா மோளே? மீடிரன் பல்கோணி. இரண்டாவது மௌலவி திரட்டு மீடிரன் வளை அல்லது திரள் மீடிரன் வளை. திரட்டு மீடிரன் வளை. சரியா? மீடிரன் மற்றும் வளை. மூன்றாவது சதவீத திரட்டு மீடிரன் மற்றும் வளை. விளையிட்ட மோளே? விளையிட்ட மோளே? சிமாஸ் முக்கியவா? சிமாஸ் இது ஒரு செட்டப். இது 1. ஓகே. ரெண்டாவது செட்டப் வந்து ஒன்ஸ் அகைன் திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. பாருங்க பிரிக்கை வரைபடம். சரி மார்க்கர் வச்சேன். சரி பரவாயில்ல. பிரிக்கை வரைபடம். பிரிக்கை வரைபடம். அடுத்தது விலகல் வரைபடம். விலகல் வரைபடம். சரியா? இது ஒரு செட்டப். 1 2 கிளியரா? ஓ சார். கிளியர் गाइस? இது ஒரு செட்டப். ஒன்ஸ் அகைன் திரும்ப பார் செக்ஷன் வரும். பார் அல்லது சலாக என்று சொல்லி நாங்கள் இங்கால லைன் கோட்டு வரைபடம் சொல்லி நாங்கள். சரி விலங்கிட்ட சொன்னது பார் செக்ஷன்ல சிங்கிள் பார், சாதாரண பார், இரட்டை பார், பல் பார், கூட்டு பார். சரியா? சரி இதே மாதிரி ஒன் செகண்ட் திரும்ப இதுக்கு வரும். சாதாரண கோடு, இரட்டை கோடு, பல் கோடு, கூட்டு கோடு. நீங்க அந்த பார்ல எக்ஸ்ட்ரா ஒன்று படிப்பீங்க. நீங்கள் படிச்சு தர மாட்டேன் நான் அதை. சதவீத பார் அப்படின்னு சொல்லி சொல்றது. சரி அதுக்குரிய ஐடியா நான் தருவேன். அது மாதிரி இதுக்குரிய சதவீத கோடு அப்படின்னு பாக்குறதுல நாங்க அது வந்து படிப்பீங்க. இது ஒரு செட்டப். சரியா? ஃபேமிலி 1 2 3. அப்ப இது ஃபேமிலி 1 சொல்லி போடுறேன்னா இது ஃபேமிலி 2, இது ஃபேமிலி 3. சரியா? மூன்றாவது இது. அடுத்த ஃபேமிலி 4. இங்க எழுதுனா விளங்குமா? இங்க எழுதுனா விளங்குமா? ஓகே ஃபேமிலி 4. 1 கும்பக பார் அல்லது பிரமிட் கும்பக வரைபடம். அடுத்தது வட்ட வரைபடம். சரியா? இது அடுத்த ஃபேமிலி. கிளியர் தானே? கிளியர் தானே? அடுத்த ஃபேமிலி ஒன்று பாருங்க. ஃபேமிலி 5 சமக்கணிய படமும் இடக்கணிய படம். சமக்கணிய இடக்கணிய. விளங்கிட்டா மோளே? விளங்கிட்டா மோளே? ஒன்ஸ் அகைன் கோல் கோல். ரைட் சாரி கோல் ரைட். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. விளைவரையமும் மீடிரன் பல்கோணியும் விளங்கினால்தான் திரட்டு மீடிரனும் வளையும் வரையணும். அது விளங்கினால்தான் சதவீத திரள் மீடிரனும் வளையும் வரையணும். சரியா? ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வரைக்கும் விளங்காது. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது இது ஒரு ஃபெமிலியாக்கள். இப்ப இவங்களை வச்சுதான் நாங்கள் சரிதானே, இவங்களை வச்சுதான் நாங்க ஒரு அளவீடு பார்ப்போம். மையப்போக்கு அளவீடு. மையப்போக்கு அளவீடு. மையப்போக்கு அளவீடு. அளவீட்டு முறை. இந்த மையப்போக்கு அளவீடு தான் பகுப்பாய்வா வரும் உங்களுக்கு. அப்ப அதுல வந்து ஆல்சோ இதுலயே உங்களுக்கு அந்த மையப்போக்கு அளவீடு எடுக்கலாம். இதெல்லாம் ஆகாரம் இடையம் இடை. ஆகாரம் இடையம் இடை. சரியா? இந்த 3 விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது இந்த செட்டப். ரெண்டாவது விஷயம்
பிரிக்கை வரைபடமும் விலகல் வரைபடமும் இது ஒரு விதமான செட்டப்ல வரும். இங்க வந்து இன்னொரு அளவீடு வரும். என்ன அளவீடு? அந்த அளவீடு பேர் என்ன? பிரிக்கை அல்லது விலகல் அளவீடு தான். பிரிக்கை அல்லது விலகல் தான் அது பேர். விலங்குதான் நான் சொல்றது. இதான அதுல ஃபார்மேஷன். இது விளங்காம நீங்க எப்படி படிச்சிட how you can learn. இதான அதுல ஃபார்மேட். சரி, அந்த ஃபார்மேட்டை தெளிவா வழங்கி வச்சுக்கணும். மூணாவது நீங்க பிரிக்கை வரைபடம் அல்லது விலகல் வரைபடத்துல நீங்கள் 5 விஷயம் படிப்பீங்க. வீச்சு, காலனை, இடைவீச்சு, சரிதானே? அடுத்தது வீச்சு, காலனை, இடைவீச்சு, நியம விலகல், சராசரி விலகல், நியம விலகல் எல்லாம் படிப்பீங்க. 5 விஷயங்கள் படிப்பீங்க இங்க நீங்க. சரியோ? அதான் விலகல். இப்போ மையப்போக்கு அளவீடும் விலகல் அளவீடும் என்ன? தரவு பகுப்பாய்வு. சரியா? அதுக்கு பிறகு பார் செக்ஷன் நல்லா பாருங்க. சாதாரண பார், இரட்டை பார், பல் பார், கூட்டு பார். சாதாரண கோடு, இரட்டை கோடு, பல் கோடு, கூட்டு கோடு. 1 செகண்ட் திரும்ப இங்க வருவீங்க. கூம்பக வரைபடம். அடுத்தது கூம்பக பார் பிரமிட்ஸ் என்று சொல்லிட்டு நாங்கள். அடுத்த வட்ட வரைவு. விலங்குதா கேது சார்? விலங்குதான செல்றது. அதுக்கு பிறகு லாஸ்ட் அவங்களுக்கு சமக்கணிய படமும் இடக்கணிய படமும். ஓகேயா? இதோடு வந்தான் அவங்களோட சேமுறுப்புல வர தடங்கள். ஓகே ரைட். இப்ப இதுல விளைவரையம், திரட்டு மெடிரன், சதவீத திரள் மெடிரன் போடப்பட்டிருக்கிற ஆண்டோட கடைசி ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டு 2019 ஐ திங்க். 2018 சரிதானே? 2018. அடுத்தது 2014-13 ஆண்டு ஒன்று வந்துருச்சு. அந்த ஆண்டுல இந்த கேள்வி வந்துருச்சு. சரியா? பிரிக்கை வரைபடம் உங்களுக்கு 2015-23 நினைச்சிருந்தா, விலகல் வரைபடம் உங்களுக்கு வந்து 3 இயர்ல வந்துருச்சு. 2016, 18-19 கடைசி 22 கடைசி ஆண்டுல 3 இயருக்குள்ள ஒரு ஆண்டு வந்துருச்சு. சரியா? ஞாபகத்தில் நினைக்கிறது அந்த இது. அடுத்தது பார் செக்ஷன் என்ன உங்களுக்கு கூடுதலா வந்துருக்கிறது. இரட்டை பார் 2017 வந்துருச்சு. பல் பாரம் வந்துருச்சு உங்களுக்கு 2014 நினைச்சு ஐ திங்க். அடுத்து இப்ப 2024 ஆண்டு லைன்ல வந்து பல் கோட கேட்டு வந்திருந்து. கும்ப வரைபடம் உங்களுக்கு டபுள் டைம்ஸ் வந்துருச்சு. வட்ட வரைக்கும் உங்களுக்கு டபுள் டைம்ஸ் வந்துருச்சு. சரியா? தானே? ரைட். அப்ப இதெல்லாம் இதுக்குள்ள விஷயம். சமக்கணிய படம், இடக்கணிய படமும் உங்களுக்கு சமக்கணிய படம் வரல. அது மாதிரி இடக்கணிய படமும் என்ன போடப்படல. சரியா? இது வரைக்கும் போடல. மேக்சிமம் இதுக்குள்ளதான் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சு. நான் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இது ஓவராலா இது விளங்கிட்டா? இவ்வளவுதான் நம்மளோட கிராபிக்கல் பார்ட். வேற ஒன்றுமே இல்லை. இதை போட்டு சரிதான தலைவிழா தொங்கிட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் இருக்கணும் சில அவசியம். இட்ஸ் சிம்பிள் திங் தான். ஓவரால் வியூ. இந்த ஓவரால் வியூ எங்களுக்கு விளங்குனா சரி. அண்டர்ஸ்டாண்ட்? இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன். யூடியூப் வீடியோ பாக்குறார்கள். இந்த வீடியோ மட்டும் தான் அப்லோட் ஆகுமா? இதுக்கு பிறகு பாரு பாட்டெல்லாம் நான் அப்லோட் பண்ண மாட்டேன். நான் ரியலி சாரி. உங்களுக்கு மேலதிகமாக படிச்சோம்னு சொல்லிச்சுன்னா நீங்க என்ன கிளாஸுக்கு ஜாயின் ஆகி தான் லேர்ன் பண்ணணும். ஓகே ஃபைன். இது எல்லாரும் டிலீட் பண்ணவா? எல்லாத்தையும் டிலீட் பண்ணவா? இப்ப நாங்க என்ன படிக்க போறோம் என்றால் தரவுகளை ஒழுங்கமைத்தலும் அட்டவணைப்படுத்தலும் என்ற விஷயம் பார்க்க போறோம். சரியா? அப்போ உங்களோட கிராஃப் காப்பி எடுத்து ரைட். உங்களோட கிராஃப் காப்பியில டபுள் பேஜ் தான் நிறைய போகுது. இப்படிதான் நிறைய நீங்க காப்பி எடுத்தா இப்படிதான் நிறைய. இப்ப என்ன செய்யுங்க என்றால் போட்டு வச்சுக்கிடுங்க. இதுல இங்கால பக்கம் போடுங்க. சரியா? சாரி, இங்கால பக்கம் போடுங்க. தரவுகளை போடுங்க. தரவுகளை ஒழுங்கமைத்தலும் அட்டவணைப்படுத்தலும். எந்த பேஜ்ல வரணும்? எந்த பேஜ்ல வரணும் சொல்லுங்க. கோட்ல உங்களுக்கு இங்கால கிராஃப் தாள் அப்படி வரைஞ்சிடுமா? இங்க எழுதுங்க. ஒரு தாளை விட்டு செய்யுங்க. ஏன்னா முன்னுக்கு பார்த்து இங்கால சைடு எழுதணும். தலைப்பை தரவுகளை ஒழுங்கமைத்தலும் அட்டவணைப்படுத்தலும். இங்கால இருந்து பிளாங்க் பேஜ் இருந்துச்சுமா? டாஸ்க் வரும். இப்போ சரியா? போட்டீங்களா? தரவுகளை ஒழுங்கமைத்தலும் அட்டவணைப்படுத்தலும் போட்டீங்களா? போட்டீங்களா? சரிங்களேன், போட்டாச்சு. இப்ப அது கீழே போட்டுக்கல. சரியா? நான் செல்றது எழுதிக்கிறேன். தரவுகளை ஏறு வரிசைப்படுத்தல் சொல்லி போடும். ஏறு வரிசைப்படுத்தல். தரவுகளை ஏறு வரிசைப்படுத்தல். சரியா? தரவுகளை ஏறு வரிசைப்படுத்தல். ஓகே.
தரவுகளை ஏறுவரிசைப்படுத்தும். சரியா, போட்டாச்சா மோளே? கேதுசன் போட்டீங்களா? கேதுசன் போட்டீங்களா? ரைட், ஓகே. ஐம் ரியலி சாரி காய்ஸ். சரிதானே, இந்த பாடம் ஒரு விதமா இருந்துச்சு உங்களுக்கு. திடுன்னு சொல்லி ஒர்க் பண்ணணும். சரியா, ஒர்க் பண்ணீங்களா? ஓ சார். ரைட். வீடியோ கிளியர் இல்லையா? இந்த வாய்ஸ் கிளியர் இல்லையா? கேக்குதா நான் பேசுறதெல்லாம்? கேக்குது சார். ஐ திங்க் நான் உங்களுக்கு இஷ்யூஸ் நினைக்கிறேன். அவசரமா லீவ் ஆயிட்டு போய் கழிவு. சரியா, கேக்குதா இப்ப? ஆனா அவசரமா லீவ் ஆயிட்டு திரும்ப ஜாயின் ஆகும். என்ன திடீர்னு சில 3 பேர் லீவ்? ரைட், இப்ப வாங்க வரட்டா, விஷயத்துக்கு வரட்டா. வடிவேல் மாதிரி தான் கேட்கணுங்கண்ணா. வரட்டா. நாசர் நாசர் போட்டீங்களா? நாசர் போட்டீங்களா? போட்டீங்க. தலைப்பு என்ன போட்டுருச்சீங்கன்னு சொல்லுங்க அப்போ காய்ஸ். வாசக பாப்போம். ஒரு பர்சன். தரவுகளை ஒழுங்கமைத்தலும் அட்டவணைப்படுத்தலும். ஓகே, அதுக்கு கீழே தரவுகளை வேறு வச்சு படித்தல். இப்ப நான் செல்ற தலைப்பு எழுதிக்கிறேன். இது அட்டவணைக்கான தலைப்பு, அதாவது தரவுக்கான தலைப்பு. வகுப்பறை ஒன்றில் வகுப்பறை ஒன்றில் வகுப்பறை ஒன்றில் வகுப்பறை ஒன்றில் வகுப்பறை ஒன்றில் 15 மாணவர்கள் 15 மாணவர்கள் 15 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட 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 புள்ளிகள் புள்ளிகள் போட்டீங்களா தலைப்பு? போட்டா ஜாலியா. ரைட், ஓகே. இப்ப ஒரு பர்சன் அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, யாரென்றால் சில்மா அன்மியூட் பண்ணுங்க. சில்மா அன்மியூட் பண்ணுங்க. சில்மா அன்மியூட் பண்ணுங்க. சில்மா. ஓகே, சரியா கேக்குதா? ஓ, மைக்கோ பண்ணுங்க. மைக்கோ பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச 5 இலக்கம் சொல்லுங்க. ஆனா 100க்குள்ள இருக்கணுமா? எத்தனைக்குள்ள இருக்கணும்? 100க்குள்ள இருக்கணும். சொல்லுங்க. 27. ரைட், அதாவது ஒரு ஓர்டர் இல்லாம குழப்பி சொல்லணுமா? மிக்சிங்ல. ரைட், 27 21. 21 17. ஓகே 42. ஓகே 64. 64. கேதுசன் அன்மியூட் பண்ணுங்க. கேதுசன் கேதுசன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 இலக்கம் சொல்லுங்க. 2. ஓகே 49. 49. ஓகே 54. 54. ஓகே 88. ஓகே 97. ஜும்ரா அன்மியூட் பண்ணுங்க. ஜும்ரா அன்மியூட் பண்ணுங்க. ஜும்ரா ஜும்ரா என்ன சத்தத்தை காணல? அஸ்ரீஃபா அன்மியூட் பண்ணுங்க. அஸ்ரீஃபா அன்மியூட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கா அஸ்ரீஃபா? சரி, நீங்க 5 இலக்கம் சொல்லுங்க. 22. ஓகே 32. 32. 32. ஓகே 27. ஓகே கேக்குதில்ல நீங்க பேசுறது. சொல்லுங்க. ஹலோ. ஓகே, அந்த மிச்சர் 2யும் ஹசீஃபா சொல்லுங்க. ஹசீஃபா மிச்சர் 2யும் சொல்லுங்க. ஹசீஃபா 17. ஓகே
குயிக்கா செல்லுங்களேன். ஒரு பர்சன் சொல்லுங்க. ஒரு பர்சன் 24 போட்டு. இப்ப இதுல எத்தனை இலக்கம் வருது? எத்தனை இலக்கம் வருது? 15. இப்ப நீங்க போட்ட தலைப்பா வாசுங்க. தரவுகளை ஒழுங்கமைத்தலும் அட்டவணைப்படுத்தலும். நோ 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 நோ, கடைசியா எழுதுனது. வகுப்பறை ஒன்றில் 15 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். 15 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். சரியா? 15 புள்ளிகள் வந்துச்சுனா சரி. இப்ப டக்குன்னு என்ன செய்யுங்கடா, இந்த தரவு நான் தந்துருக்கேன். தரவு அவ்வளவு நீங்க எழுதுனீங்களே, அதிலே போயிரு. 15 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளின்னு அதை கீழே குயிக்கா காப்பி டவுன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைம் தருவேன், 1 நிமிஷம் தான். கிளிக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் தான் செஞ்சு முடிச்சாங்க. நான் என்ட்ரஸ் பண்ணேன். பாவையார் பாஸ் செய்யறேன். ஆ 64 செஞ்சு முடிச்சிட்டீங்க. யார் செஞ்சு முடிச்சால்? வெல் டன், வெல் டன், வெல் டன், வெல் டன். ஓகே, மத்தாக்கள் போய் கழுதுங்க. மத்தாக்கள் போய் கழுதுங்க. விளையாட்டு காட்டுவேன் நான் உங்களுக்கு. சரி, அந்த கிளாஸ்ல விளையாடணும், நல்லா கேம் விளையாடணும் இதுல. சரியா? எல்லாரும் செஞ்சு முடிஞ்சா? எழுதியாச்சா? எல்லாரும் செஞ்சிட்டீங்களா? சீக்கிரம் செஞ்சிட்டீங்களா? கேது சார் ஓகேவா? குயிக்கா குயிக்கா, டோன்ட் டேக் டூ மச் டைம். செஞ்சு முடிச்சாச்சா? நீங்க செஞ்சது லேட் ஆகுனீங்கன்னு வைங்களேன், அடுத்த இதுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதெல்லாம் குயிக்கான சரி மூவ் ஆகிட்டு தெரிஞ்சிருமா? ஓகே, இப்ப நான் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தருவேன். எத்தனை நிமிஷம் போல? எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம் தான் டைம் உங்களுக்கு. சரியா? சட்டியா 42க்கு என்ன ரைட். இப்ப 43க்கு நான் செல்றேனே, 43ல 45 தான் டைம் உங்களுக்கு. சரியா? ஆனா இப்ப சொல்லலாதான், யாரும் ஒன்றும் செய்யலாது, ஒர்க் பண்ணலாது. சரியா? என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், இங்க போடப்பட்டது இல்லையா, இது ஏறு வரிசைப்படுத்தணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏறு வரிசைப்படுத்தணும். எத்தனை நிமிஷம் டைம் உங்களுக்கு? எத்தனை நிமிஷம் டைம்? எத்தனை நிமிஷம் டைம்? 2 நிமிஷம். 2 நிமிஷம் டைம். சரியா? 43க்கு ஸ்டார்ட் பண்ணி 45க்குள்ள முடிச்சிடணும். முடிச்சிட்டு யாரும் குயிக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சரி பாப்போமா? ஹேண்ட்ல லோ பண்ணி வைங்க. ஹேண்ட்ல லோ பண்ணி வைங்க. ஹேண்ட்ல லோ பண்ணி வைங்க. ஓகே, ரைட். ரெடி, ரெடி, ரெடி. ரைட், ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் நவ். பாப்பா யாரும் குயிக்கா ஏர் வருஷப்படுத்துறேன்னு சொல்லி, யார் குயிக்கா ஏர் வருஷப்படுத்துறேன்னு சொல்லி பாப்போம். பாவம் யாரும் மிக வருஷப்படுத்துறேன்னு சொல்லி. ஓகே, வெல் டன், வெல் டன், வெல் டன். ரைட், ஓகே. 4 பேரா? 4 பேர். ரைட், ஓகே, ஃபைன். 7 பேர். ரைட், 8 பேர். ரைட், 7 வருஷப்படுத்தி முடிச்சு. என்ன கைஸ், 2 நிமிஷம், 1 நிமிஷம் கூட போல, அவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா brilliance. ஓகே, ரைட். இப்ப ஒரு முசுப்பத்தி ஒண்ணு பாப்போமா? மௌலவி முடிச்சிட்டீங்களா? மௌலவி 7 வருஷப்படுத்தி முடிஞ்சா முசுப்பத்தி ஒண்ணு பாப்போமா? எல்லார்ட்டையும் கேட்கிற கேள்விக்கு விட கிடைக்கும். இதுல ஆக கூட பெருமானம் என்ன? மேக்சிமம் 97 சார்.
ஆக சின்னதுண்ணா 17. ரெண்டு சாரி சார், அது எனக்கு 21 மாதிரி விளங்குது. இது 2 சார் தானே? ரைட், ஓகே. 97 ஆக பெருசு, மேக்சிமம் மினிமம். ரைட். அப்ப ஏறுவரிசைப்படுத்துற டைம்ல முதலாவது என்னத்தை கன்சிடர் பண்ணணும்? மேக்சிமம், ஆக குறைஞ்சு. மினிமம். சின்னது விளங்கிட்டா? இது ரெண்டு முதலாவது விஷயம் மண்டையில நிச்சயம். இது யாரும் கன்சிடர் பண்ணல தானே? சம்டைம்ஸ் சம் பீப்புள் கன்சிடர் பண்ணிருப்பீங்க. ஹேண்ட் லோ பண்ணுங்க. அடுத்த மிஸ் பத்தி இது மூலம் விஷயமா? இங்க எத்தனை புள்ளிகள் தரப்பட்டுச்சு? எத்தனை பேர் மாணவர்கள்? 15. இப்ப நீங்க ஏறு வருஷம் படுத்துனதுல 15 புள்ளி இருந்துச்சா பாருங்க. எல்லாரும் முதலாவது விஷயம் என்ன? மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது டோட்டல் கண்டுபிடிக்கிறது. சரியா? விளங்கிட்டா சொன்னது? டோட்டல் இங்க 20, அங்கேயும் எத்தனை இருக்கணும்? நீங்க 20 வருஷம் படுத்துனதுல எத்தனை இருக்கணும்? 20. 7 வருஷம் படுத்தி மீடியம் அட்டவணைக்குள்ள போட்டீங்கன்னா மீடியம் எத்தனை இருக்கணும்? 20. சொன்னது விளங்கிட்டா? 10 பாருக்குரிய டேட்டாஸ் எடுத்து 10 பார்ல என்ன செய்றீங்க என்றால் மீடியம் காண்றீங்க. அப்ப பார் எத்தனை இருக்கணுமாங்க? 10. விளங்கிதான் நான் சொல்றது? சில விஷயம் இருக்குதா? அடுத்த விஷயம், இப்ப நீங்க எல்லாரும் செஞ்சிருப்பீங்க அந்த டாஸ்க்கு. நான் எப்போ இதுல நீட்னஸ் பார்ப்பேன், அழகாச்சு. யாரெல்லாம் பென்சிலால எழுதுனீங்களோ, I'm really sorry to say this guys, so please avoid. பென்சிலால எழுதினாங்க எழுதிங்களா? இல்ல நீங்க இல்ல, ஆனா நிறைய பேர் எழுதிருப்பாங்க. எழுதுனீங்களா? சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ஒண்ணு செய்ய மாட்டேன், சொல்லுங்க guys. அப்ப இதுக்கு பாருங்க, பென்சில் வந்து வரப்படாது. ஓகே, இதுக்கு பிறகு அந்த பென்சில் வரப்படாது. ஓகே, பேனியால தான் ஒர்க் பண்ணணும். சரியோ? விளங்கிட்டா சார்? ஏன்னா உங்களோட ஆன்சர் அங்க போக்குள்ள நீங்க பென்சில் அழிஞ்சு போய்க்கிறோமே, கஷ்டம் தானே. நான் அவங்களுக்கு விலங்கி எடுக்கிற திருத்த போக்கு தெரியாமனு என்ன செய்வீங்க? அப்போ நாங்கள் என்ன செய்யற? பேனியால தான் ஆன்சர் எழுதுறேன். சரி, என்ன கலர் பேனை யூஸ் பண்ணுவீங்க? கருப்பு கலரா நீலமா? நீல கலர் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஓகே, ரைட். இப்ப இது கிளியரா? என்ன அவனு சிரிக்கிறேன்னா, சிரிக்கிறத பார்த்தா ஃபன்னா இருக்கு. ரைட், ஓகே. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா வீடியோ ஓபன் இப்படி நான் இங்க இலக்கங்கள் போடுவேன். சரியா? விளங்கிட்டா சொன்னது? ரைட், ஓகே. அப்ப அந்த இலக்கங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால், என்ன செய்யணும்? ஏறு வருஷப்படுத்தும். ஆனா வீடியோ ஆஃப்ல இருக்கும். நான் ரெடினு செலவு ஒன் பண்ணுவேன், டைம் தருவேன். அந்த டைமுக்குள்ள ஏறு வருஷப்படுத்தணும். ரெடியா? ரெடி சார். ஓகே. पुष्पतिया कड़ा का मोले पुष्पतिया जा சிமாஸ் நீங்க என்ன மாதிரி திங்க் பண்றீங்க? மோலே தலைப்பு போடுங்க. வகுப்பறை ஒன்று காய்ஸ், நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன். நான் சில விஷயங்கள் வேணும்டே பண்ணுவேன் நான். சரியா? வேணும்டே பண்ணுவேனா? இல்லைங்கடா? அதனால கவனமா இருக்கணும் எல்லாருமா. ரைட், எழுதிக்கிறீங்க. வகுப்பறை ஒன்றில் 21 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். 21 மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். சரியா? கிளியரா சம்ரா? ஓகேவா? ஓகே சார். ரைட், ஓகே. சார், இலக்கத்தை எழுதி ஏறு வருஷப்படுத்தணுமா? என்ன செய்யற ரைசா? அப்படிதான் செய்யற வேணா ரைசா? Right.
ரெடியா நீங்க எல்லாம் ரெடி தானே? ஓ சார். Right, okay, fine, ready? Me ready, everyone? என்ன செய்ய வீடியோ ஆன் பண்ணவா நீ சிமாஸ்? எப்படி இன்ட்ரெஸ்டா இருச்சா? யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு சொல்லுங்க பாப்போம். ஓகே, படிச்சிருந்த அப்படிதான் guys, படிச்சிருந்த சும்மா படிச்சு எந்த வேலையுமே இல்லை. சரிதானே ஹனாமரியம்? ஹனாமரியம் ஹேண்ட் ரைஸ் பண்ணா இங்க நான் என்ன செய்வேன் தெரியுமா? வீடியோ ஆன் பண்ணிடுவேன் சில பயத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருந்துச்சு. என்ன ஹனாமரியம் அதானே? ரெடி கேதுசன் ரெடி? நான் இப்ப வீடியோ ஆன் பண்ண போறேன். சரியா? டக்குன்னு என்ன செய்யுங்க, ஒன்னும் செய்ய தேவையில்ல. சரிதான், ஒன்றுமே செய்ய தேவையில்ல. நீங்கள் ஒண்ணு எழுத தேவையில்ல. இப்ப ரைஸ் ஆகிட்ட மாதிரி பாவம் தானே, ஒண்ணு எழுத தேவையில்ல. 7 வருஷம் மட்டும் படுத்துங்க. சரியா? விளங்கிட்டா? ஓ சார். 7 வருஷம் மட்டும் படுத்துங்க, ஒன்னும் செய்ய தேவையில்ல. அப்படி எழுதி தான் 7 வருஷம் படுத்தோம்னா அது உங்களோட விருப்பம். ரைட்? ஆனா 7 வருஷம் படுத்துறாலும் குயிக்கா 7 வருஷம் படுத்துருமா? ஓகே ஃபைன். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட் நவ். யூ கேன். டைம் என்ன? 2 செகண்ட், 2 நிமிஷம் தான். எது ரைட்டாங்க? சரி, ஓகே ஃபைன். சரியா போக வருதுனா? ரைட், ஓகே. ரெண்டு நிமிஷம் தான் டைமா? வீடியோ பார்த்துட்டு ஆன்லைன் பேப்பர் ஆல்சோ யூ கேன் டூ. வீடியோ பார்க்குறார்கள், யூடியூப்ல பார்க்குறாங்களும் என்ன செய்யுங்க, செஞ்சு பாருங்க. ஒரு நிமிஷம் வருது உங்களுக்கு. செஞ்சாங்களே அட்ரஸ் பண்ணணுமா? செஞ்சாங்களே அட்ரஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். Hello sir. Done. Okay, you have completed. Thank you very much. Fine. Right. Okay. 54 போன ஸ்டாப். 54 போன ஸ்டாப். சரிதானே? 54 போன ஸ்டாப். ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே. ஐம்பத்தி நாலு போன ஸ்டாப். என்னடா 54 போகுதுல? ரைட், ஓகே. ரெண்டு நிமிஷம் ஆல்ரெடி வெயிட் தானேண்ணா? 2 நிமிஷம் ஆல்ரெடி வெயிட் தானேண்ணா? வாழ்க்கை சொல்லியா? ரைட். இப்ப ஆன்சர் செய்யாத ஆக்கள் என்ன கோம் வருதா? அவனுக்கு கோம் வருதா? கோம் வருதா? கோம் வருதா இல்லையா? நீங்க 20 நம்பர் தான் போட்டிருக்கீங்க. நான் அவனோட ஏழியாவை என்ன சொன்னா? நான் அவனோட ஏழியா என்ன சொன்னேன்? எழுதுறதுக்கு முதல்ல என்ன சொன்னா?
மௌலி நான் என்ன சொன்னேன்? வேண்டு செய்யுங்க. வேணும்னு செய்வேன் சொன்னா. இப்போ யாருக்கெல்லாம் 20 21 சொல்லி கன்ஃபியூஸ் வந்துச்சு? முதலாவது கேள்வி தேடினேன் சார். அதான் guys, இந்த கிளாஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அதான் விளங்கிதா சொல்றது. மிச்ச நேரம் தேடி இருக்கீங்க ரைஸா சார். சரிதானே? ரைட், ஓகே. இங்க என்னன்னா சம்பவம் வித்தியாசமா தான் போகும். விளங்கிட்டா மோளே? மோளே எப்படி இருந்துச்சு கிளாஸ்? ஓகே வரைச்சா மோளே? ஓகே சார். சிமாஸ், வாட் அபவுட் யூ சிமாஸ்? சிமாஸ் எப்படி இருந்துச்சு சிமாஸ்? ரைட். யாருக்கு ஈரல், நுரையீரல், இதயம், சதை பின்னம், மூளை எல்லாமே துடிச்சது யாருக்கு? கூடுதலா ஃபங்க்ஷன் ஆனது யாருக்கு? ஒருத்தருக்குமே இல்லையா? ஒருத்தருக்குமே இல்லைனா உங்களுக்கு இருங்க. சரி, நான் அடுத்த டாஸ்க்ல. ரைட். இப்ப நான் கேட்கிற வேலைக்கு போல விட சொல்லுங்க. சரியா? ரைட். 1 யார் தெரியுமா சொல்லணும்? இத யார் சொல்லணும்? ஆன்சர் எடுக்காத ஆக்கள் தான் சொல்லணும். எனக்கு ஆன்சர் எடுக்காத ஆக்கள் தான் செய்யணும். 1 ஓகே, மைண்ட் இட் எவ்ரிவன். நான் எழுதினதுல ஆக கூட வருமானம். ஆன்சர் எடுக்காத ஆக்கள் சொல்லணும். எத்தனை guys? 130. நீங்க ஆன்சர் எடுத்தீங்களா? இல்ல, எடுக்கல. குறைஞ்ச வருமானம் என்ன? நீங்க தான் சொல்லணும். குறைஞ்ச வருமானம் ஃபைன். 21 சொல்லி போட்டு 20 வருமானம் தான் தெரியுது. அப்படித்தானே? ஓ சார். அப்படித்தானே? சரியான கோவம் வந்துச்சா? தேடினீங்களா? தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும், பசி இருக்கும், என்ன ஒன்று ருச்சும். சரிதானே? கயானா இருக்கீங்களா? கயானா 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 என்ன மாதிரி கயானா? எப்படி இருந்துச்சு கயானா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா கயானா? போர் அடிச்சுதா? இல்ல. இன்ட்ரெஸ்ட் அடிச்சா? கடும் இன்ட்ரெஸ்ட் அடிச்சா? கடுமையான இன்ட்ரெஸ்ட் அடிச்சா உங்களுக்கு? வாட் அபவுட் யூ? என்ன ஓம் சேர்ந்தா சென்னா தானே விளங்க மேலே. ஏர்வரிசப்படுத்தப்பட்ட வருமானத்தில் ஆக பெருசு 98, சின்னது 7 சொல்லிச்சா நீங்க. சரி, டோட்டல் எத்தனை ஏர்வரிசப்படுத்தினதுல? சாரி, தலைப்பு எத்தனை? 21 தான். ஆனா நான் இங்க போட்டது வேணும்னு 20 தான் போட்டோம். நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு. சரிதானே? விளங்கிட்டா? ரைட். இப்ப நீங்க 1 செகண்ட் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நான் யாரெல்லாம் பென்சிலால் எழுதுறீங்க? யார் பென்சிலால் எழுதுறீங்க? உங்கள்ட்ட பென்சிலால் எழுதுச்சுன்னா உங்கள்ட்ட அடுத்து உங்களோட கொப்பியில நீங்க எப்படி தெரியும் எழுதிருப்பீங்க? இந்த இடக்கு முடக்க எழுதுறேன். சரி வரா, நான் இடக்கு முடக்கத்தை நான் எழுதுவேன். அதே என் பிளான். நான் நேருக்கு எழுதுனேடா. சரிதானே மோளே? நான் நேருக்கு எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓர்டர் விளங்கிடுச்சு. ஓர்டர் விளங்க உடனே கவுண்ட் எடுத்துருவீங்க. அதெல்லாம் நான் என்ன செஞ்சேன்டா, இங்கேயும் குறைச்சி இங்கேயும் கூட்டி சரி எங்க ஸ்டார்ட் பண்ணி செஞ்ச வேலை ஒன்று பாத்தீங்கன்னா நீங்க அதாவது அனுப்பிச்சீங்களா? அவ்வளோ அனுப்பிச்சிங்களா? இதெல்லாம் பிளான் தான், ஃபுல் பிளான் தான். சரியா? ஓகே தானே? ரைட். பாசிட்டிவ் ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியுமா? பாசிட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட் ஒன்று இருக்கு தெரியுமா? ரைட். உங்களோட மைண்ட் எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்லி நீங்க உணர்ந்தீங்களா? இப்போ 1 மினிட் நீங்க என்ன செஞ்சீங்க? ஏர்வரிசைப்படுத்தி காட்டினீங்க. 2 நிமிஷத்துல ஏர்வரிசைப்படுத்தி காட்டினீங்க. ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? பட் யூ ஹேவ் சம் பவர்ஃபுல் மைண்ட். பாசிட்டிவ் ஆப்போசிட்னா
பாசிட்டிவ் ஆப்போசிட் என்ன? ஆ நெகட்டிவ். நெகட்டிவ். அப்போ சக்சஸுக்கு ஆப்போசிட் என்ன? அன்சக்சஸ். ஃபெயிலியர். ஷார்ட்டா சொல்லுவோம்னா ரிஸ்க் இல்லாம ரிச் இல்லைன்னு, அதாவது கஷ்டப்படாம உழைக்காம நாங்க வாழ்க்கையில முன்னேறாது. சரியா? ஓகே ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒன்ஸ் அகைன் ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு டைம் லிமிட் பண்ணிக்கலுங்க. ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்றேன். சரியா? அப்ப நான் எத்தனை நிப்பாட்டணும்? எத்தனை நிப்பாட்டணும்? குயிக்கா செல்லணும். 9 சரி, 9 ஆகுல செல்லணுமா? சரிதானே கேதுசன்? விளங்கிட்டா? முடிஞ்சா? ஓகே, சாரியா ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் டைமிங் தான். இந்த இலக்கை எழுதிருச்சேனா? இலக்கை எழுதிருச்சேனா? ஓ சார். எத்தனை இலக்கை எழுதிருச்சு? எத்தனை? 30. இல்ல நான் வந்து வச்சிருச்சேன். எத்தனை இலக்கை எழுதிருச்சேன்? சரி. ஓ, வீடியோ கலங்குது சார். என்ன அப்படி சொல்றீங்க? மத்தாக்களுக்கு எப்படி? ஓ சார் தெளிவில்லை. இப்ப ஓகேவா? இஸ் இட் ஓகே now? இல்ல சார், இப்போ அப்படித்தானே. வெயிட். இப்போ அப்படித்தானா? ஓ சார். நம்பரை திருப்ப எழுதுங்க சார். அனுப்பிச்சு ரைட். இப்போ என்ன மாதிரி? இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ரைட். இப்போ நான் கேட்குற விட சொல்லுங்க. கேதுசன் நெகட்டிவ்க்கு ஆப்போசிட் என்ன? பாசிட்டிவ். சக்சஸுக்கு ஆப்போசிட் என்ன? ஃபெயிலியர். கைஸ் எல்லாரும் கேட்குறேன், விட சொல்லுங்க. அப்ப ஏறு வருஷப்படுத்துறதுக்கு ஆப்போசிட் என்ன? இறங்கு வருஷம். ரைட், ஓகே. இப்ப இங்க போட்டுருச்சு, அவ்வளவு என்ன செய்யுங்க, இறங்கு வருஷப்படுத்துங்க. அண்டர்ஸ்டா? விளங்கிட்டா சொன்னது? ஓ சார். சரி, ஓகே. இப்ப நான் உனக்கு டைம் தருவேன். சரி தானே? குயிக்கா ஸ்கிரீன்ஷாட் நடுங்க. ஏன்னா நான் இடையில நடுப்பாட்டிடுவேன். ஸ்டாப். எடுத்துட்டீங்களா ஸ்கிரீன்ஷாட்? ஓ சார் எடுத்துட்டேன். எடுத்தாச்சு. ஓகே ஃபைன். எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க, போனை வச்சுக்கலாம். அப்படியோ எல்லாரும் எடுத்தாச்சா? ஓம்னு சொல்லுங்க குயிக்கா. ஓ சார். ஓகே, so I'm going to delete. Please take கொஞ்சம் சைட் பண்ணுங்க சார். ரைட். Okay, sorry. Now is it okay? ஓகே சார். Right, thank you very much. Fine. ஒரு விதமா தான் போகுது கிளாஸ். சரியா? ரைட். நாடி நரம்பெல்லாம் என்ன செய்யணும்? துடிச்சு உதறுதா? பிச்சு உதறுதா? அஸ்ரிஃபா, அசீலா, சனா? ஃபைன். அழிச்சதா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்க தானே? ஓ சார் எடுத்துட்டேன்.
தேங்க்யூ வெரி மச். நான் எந்த ஒரு விஷயமுமே சொல்ல மாட்டேன். நான் இதுலயே சில ட்ரிக் வச்சிருக்கேன். இப்ப நான் தந்ததுலயும் சில ட்ரிக் வச்சிருக்கேன். கவனமா பார்த்து செய்யணும். சரியா? சரிதானே? ஓகே, தட்ஸ் இட். இவ்வளவுதான் இதுல வர விஷயம்டா. வேறு வருஷப்படுத்துறதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் பார்க்கணும். பார்த்தது அப்புறம் அடுத்தடுத்து ஷிஃப்ட் ஆகும். சரியா? சரிதானே? 1 hour டைம் போதா? பட் anyhow நோ ப்ராப்ளம். வில் சி. ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் பார்த்து போவோம். சரியா? 2 hour தான் எடுத்து போடணும்னு நினைச்சேன். மேபி எடுத்தா முடிச்சு விட்டுருவோம். சரியா? ஓகே தானே? இதோட மென்ஷனிங்களா 7 வருஷப்படுத்தி 20 வருஷப்படுத்தி 2 வகையும் செய்யுங்க பார்ப்போம். சரியா? ஒன்னு செஞ்சீங்கன்னா லேஸ். நான் அதுக்கு பிறகு அப்படித்தானே நீங்க அப்படி நினைப்பீங்க. 7 உண்டா, அதாவது வலது கையில எழுதிட்டு இடது கையில எழுதுவீங்களா? எழுதிடுமா? ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? Okay guys, thank you very much for your participation once again. Inshallah we'll meet again in our next class tomorrow. Thank you. You can leave from the class. I'm really sorry.